பாருங்க. என்ன எப்படி இதுல ஏதாவது என்ன சொல்றேன்? பச்சை குழந்தை வேணும்னு தானே விரும்புறோம். இங்க இருக்கிறதெல்லாம் அதுதானே. இருக்கிறதெல்லாம் அதுதான். ஆனா என் மனசுல இருக்கிறது. உன் மனசுல என்னத்தான் இருக்கு? அது அது சொல்ல தெரியலீங்க. சரியா போச்சு. உனக்கே சொல்ல தெரியலன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்றேன். நான் ஒரு குழந்தைய பார்த்து இப்படின்னு தலையாட்டினேன்னா அந்த குழந்தை 2 கையும் தூக்கிக்கிட்டு ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுக்கணும். வருமா? அது சரி. இங்க இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன போட்டுட்டு இருக்கீங்க? பெல்ட் போட்டுட்டு இருக்கேன். இதுதான் பெல்ட்? அது டை மாறி போச்சு. டை ஒண்ணும் மாறல, நீங்க தான் அடியோட மாறி போயிருக்கீங்க. ஆமா, அதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சதுனால நானும் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கேன். வேற என்ன காரணம்? உங்களுக்கு முழுக்க முழுக்க பாபு ஞாபகம் வந்தாச்சு. நான் தான் கேக்குறேன், அவ்வளவு தைரியம் இல்லாம குழந்தை எதுக்காக விட்டு வந்தீங்க? நீங்க இப்படி ஆயிடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. எப்படியான நான் தைரியமா தான் இருக்கேன். நான் அப்பாவை நம்புறேன். அவர் எப்படியாவது குழந்தை கொண்டுட்டு வந்து விட்டுடுவார். அப்படியே கொண்டாந்து விடாட்டி போனாதான் என்ன? இத பாருங்க பாருங்களேன், 2 நாளைக்கு பாப்போம். அவங்க வரல, நாமே நேர்ல போய் அவங்களையும் பார்த்துட்டு குழந்தையும் தூக்கிட்டு வரேன். இப்ப ஏன் எங்க போகணும்னு சொல்றேன்? நான் தான் சொல்றேன் அப்பா கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னு சொல்றேன். நீ போறேன்னு சொன்ன என்ன நம்பாம பேசிட்டு? நான் நம்புறேங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லாம சதா இருக்கீங்களே. உங்களை பார்க்க பெரிய வக்கீலையா வந்திருக்காங்க. ஹால்ல உட்கார வச்சிருக்கேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வணக்கங்க. வணக்கம்மா. என்ன சார்? ஒண்ணுமில்லப்பா, ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன்னு சொன்னியே, 1 வாரமா இன்னும் கோர்ட்டு பக்கமே காணுமே. ஒருவேளை ஊர்ல இருந்து வந்துட்டே வரலையோ பார்த்து போலான்னு வந்தேன். இல்ல சார். என்னப்பா அது சந்துரு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியா இல்லையா? சார் நான் நல்லா தான் இருக்கேன். வந்து லட்சுமி ஏன் நிக்கிற? சார் வந்திருக்காங்க, காட்சி கொண்டு போய். கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருந்தேன். போகும்போது என் குழந்தையும் கையில் எடுத்துட்டு போயிருந்தேன். போன இடத்துல குழந்தை காணாம போச்சு. எப்படி எப்படி குழந்தை காணாம போன இடத்தையும் நேரத்தையும் வச்சு பார்க்கும்போது குழந்தையினுடைய உயிருக்கே அம்மா, என்னம்மா தலைகளை வலிக்குதா? ஏமா அப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. இந்த விஷயம் ஒய்ஃபுக்கு தெரியுமா? தெரியாது சார். நானும் என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு சார் அந்த கேஸ் நடக்கும்? அது பாட்டுக்கு டைம் ஆகிக்கிட்டே இருக்கே. நாமளும் சும்மாவே இருக்கிறோம். இது எப்படி? சந்துரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் சீரியஸ் ஆயிடாது. கவலைப்படாது. நான் வரட்டுமா?
சந்துரு, குழந்தை கிடைச்சிருச்சா? இல்லடா, அதை பத்தி ஒத்தா உங்கள்கிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லலாம், அதான் வந்தேன். பேசாம வெளியே வா. நாங்களும் குழந்தைக்கு தேடாத இடமில்லை. நேற்று திடீர்னு மதுரை கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து உங்க அத்தான உடனே புறப்பட்டு வர முடியாது தம்பி வந்துச்சு. அதை பார்த்ததும் தொடர்ந்து குழந்தைங்க எங்களை கண்டுபிடிக்க சொல்லிட்டு அவர் உடனே மதுரைக்கு போயிட்டார். இந்த விஷயத்தை லெட்டர் மூலமாக டெலிபோன்லயே உங்களுக்கு சொல்ல முடியாது இல்லவா? அதனால என்னையே அனுப்பிட்டாய். ஆக இன்னும் குழந்தை கிடைக்கல. கிடைச்சிடும், அவனை கவலைப்படாம இருக்க சொல்லுன்னு எங்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். என்னம்மா இது? என்ன? ஒண்ணும் இல்லம்மா, டோபி வந்திருக்கான், அழுக்கு ஏதாவது போடலாம். பார்த்து நீயே எடுத்து போட. நான் எல்லாம் போட்டுட்டேம்மா. ஐயா ஊருக்கு எடுத்துட்டு போனாங்களே, அந்த பொட்டியில ஏதாவது அழுக்கு இருந்தா போட்டுடலாமேன்னு கேக்குறேன். என்னம்மா அது வச்சது வச்சபடியே இருக்கு? ஐயா பொட்டி திறக்கவே இல்லை போல் இருக்கு. சரி, நான் இருக்கிறத போட்டு டோபி அணைச்சிடுறேன். என்னம்மா அது வச்சது வச்சபடியே இருக்கு? ஐயா பொட்டி திறக்கவே இல்லை போல இருக்கு. அதெல்லாம் பிஸ்கட், கிரேப் வாட்டர், டானிக்கெல்லாம் நிறைய கொடுத்த, நல்லா சாப்பிட்டா. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? நாளைக்கு ஒரு முக்கியமான கேஸ், அதை பத்தி என்னுடைய சீனியர் வீட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். ஒண்ணுமில்லப்பா, ஒரு வாரமா இன்னும் கோர்ட்டு பக்கமே காணுமே. நானே நேர்ல போய் அவங்களையும் பார்த்துட்டு குழந்தையும் தூக்கிட்டு வந்துடுவோம். இப்ப ஏன் இங்க போகணும்னு சொல்றேன்? நான் தான் சொல்றேன். அப்பா என்னங்க, இப்ப நான் குழந்தைய பார்த்து ஏன் பேசாம நிக்கிறீங்க? அழைச்சிட்டு போங்க. குழந்தைய பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இப்ப நீங்க புறப்படல, நானாவது போய் பார்த்துட்டு தான் வருவேன். நான் குழந்தைய பார்த்துதான் தீரணும். நான் இப்ப குழந்தைய பார்த்துதான் தீரணும். நீ போக முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் இப்ப குழந்தைய பார்த்துதான் தீருவேன். கஷ்டம் பரவா இருக்கு. வாங்க டாக்டர், கடவுள் மாதிரி வந்தீங்க டாக்டர். லட்சுமிக்கு ஹிருதயம் ரொம்ப பலகீனமா இருக்கு, அதிகமா வெளியே டிராவல் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களா டாக்டர்? ஆமா. இப்ப 400 மைலுக்கு மேல போகணுங்கிறா டாக்டர். இப்ப போகலாமே. என்ன டாக்டர் போக கூடாதுன்னு சொன்னீங்க? அது சேஃப் சைடுக்குன்னு தான் அன்னைக்கே சொன்னானே. பாருங்க, நோயாளிங்க நடக்க கூடாதுன்னா நிக்கவே கூடாதுன்னு தான் டாக்டருங்க சொல்லுவாங்க. அதை அனுசரிச்சு தான் சொன்னேன். நீங்க தைரியமா கூட்டிட்டு போலாம். போயிட்டு வாங்கம்மா. என்ன சொல்லியாச்சு, புறப்படுங்க. புறப்படுங்க நீங்க. போகலாம் போகலாம். நான் போய் என்னுடைய சீனியர் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நீ பெட்டியில எல்லாம் எடுத்து வை. பெட்டியில எடுத்து வச்சதெல்லாம் தான் அப்படியே இருக்கு. ஹலோ, மெட்ராஸ் ட்ரங்க் கடை. ஆமா, நான் தான் கலெக்டர் பேசுறேன். கொடுங்க. ஹலோ, கலெக்டர் சுந்தரம் தான் பேசுறேன். அத்தா, நான் சந்துரு பேசுறேன். குழந்தை என்னாச்சு? குழந்தைய பத்தி எல்லா விஷயத்தையும் விவரமா உன் ஃப்ரெண்ட் சேகரிட்டு சொல்லி அனுப்பினேன். அவன் வந்து ஒண்ணுமே சொல்லலையா? அவன் இடியட். அவன் எது வந்து சொன்னா என்னத்தா? இங்க லட்சுமி குழந்தைய இமீடியட்டா பார்த்து தெரிஞ்சு பிடிவாதம் பண்றாங்க. என்னடா 2 நாள் சமாதானம் சொல்லி வைடா. அத்தா, அவன் உயிரை வாங்குறாங்க. நீங்க பாட்டுக்கு அங்க உட்காந்துக்கிட்டு வர மாதிரி நீட்டி நெரிச்சு சமாதானம் சொல்லிட்டு இருக்கீங்களே. இனிமே நான் வீட்டுக்கு போக மாட்டேன். இங்க இருந்து எங்கேயாவது ஓடிட போறேன். அப்படி எல்லாம் ஒண்ணு செஞ்சிடாதா. லட்சுமி அழைச்சிட்டு நீ நேரம் இங்க வா, நான் எல்லாம் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது மூளை இருக்கா? நான் அப்பா கிட்ட குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லிருக்கேன். நீங்க மதுரை கூட்டிட்டு வராங்கிறீங்களே. சரி, நீ லட்சுமி அழைச்சிட்டீங்க வா. நீ வர்றதுக்குள்ள உங்க அப்பாவையும் அம்மாவையும் நான் இங்க வரவழைச்சிடுறேன். என்னங்க மாப்பிள்ள, லட்சுமியை கூட்டிட்டு வர சொல்லி சந்துகிட்ட சொல்லிட்டீங்களே. இப்ப லட்சுமி வந்து என் குழந்தை எங்கன்னு கேட்பாள. அதுக்கு நீங்க என்ன சமாதானம் சொல்ல போறீங்க? சொல்றேன். ஐயோ, பண்ணுங்களே.
நீங்க எல்லாரும் கொஞ்சம் பதட்டம் இல்லாம இருங்க, நான் பேசிக்கிறேன். யாரும் வாயை திறக்க வேண்டாம். வா மகாலட்சுமி, பாபு எங்க மாமா? ஏன் பேசாம நிக்கிறீங்க? எங்க பாபு? என்ன மாமா இது? நான் பாபுவை பத்தி கேக்குறேன், நீங்க அண்ணாவை பாக்குறீங்களே. ஏன் பேசாம நிக்கிறீங்க? எங்க என் பாபு? ஐயோ, பாபு எங்க அத்தை? என் குழந்தை எங்க அத்தை? மாப்பிள என்ன மாப்பிள எதுக்கு அழுகிறீங்க? என்ன ஆயிப்போச்சுப்பா? நான் வேண்டாம் வேண்டாம் தலைவலையை அடிச்சுக்கிட்டேன், அதெல்லாம் கேட்கல. செய்யடா செய்யடா, நீ உயிரை வாங்கி விட்டு என்ன மாப்பிள்ள அழுத என்ன அர்த்தம்? நீங்க ஏன் பேசுறீங்க? என் குழந்தை எங்க சொல்லுங்க அண்ணா. அவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன அவனுக்கு? பாபு பொண்ணு இல்லம்மா. பாபுவை பத்தி ஒரு முடிவு எடுக்கணும்னா பெத்தவ நீ இருக்க, சந்திர இருக்கான், 2 பேரை கேட்டுதானே ஒரு முடிவு எடுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கெல்லாம் சேர்ந்து சொல்லிச்சுன்னு நானும் ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன் பாரு. ஐஏஎஸ் படிச்சேன்னு கலெக்டர் உத்தியோகம் பார்த்து என்ன பண்றது? அப்படி என்னன்னா செஞ்சீங்க? ஒண்ணு இல்லம்மா, இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை கான்வென்ட்ல சேர்த்துறான்னாங்க. சேர்த்து இந்த வயசுலயா? கரெக்ட் மாமா. இதே கேள்வி நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டேன். பாபுக்கு இன்னும் சரியா நடக்க வரல, பேச்சு திருந்தல, அவனை விட்டுட்டு லட்சுமி பிரிஞ்சிருப்பாளா அப்படின்னு கேட்டனே. என்ன சொன்னீங்க நீங்க? ஆஹா, போறீங்களா? என்ன சொன்னார் தெரியுமாமா? லட்சுமி குணத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா? அவ அப்படி இப்படின்னு சொல்லி 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 என் புத்தியை மழுங்கடிச்சு என்ன இந்த காரியத்தை செய்ய வச்சுட்டாங்கம்மா. என்னன்னா குழந்தைய கான்வென்ட்ல தானே சேர்த்திருக்கீங்க? ஆமா. கேக்குறப்போ எவ்வளவோ சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு சந்தோஷம் தாம்மா. அதுல ஒரு விவகாரம் என்னன்னா, இப்ப நீ குழந்தைய பாக்கலாம் தானே வந்திருக்கேன். ஆமா. அதாம்மா இடைஞ்சல். என்னன்னா என்ன இடைஞ்சல்? இங்க வாங்க சந்துரு, அந்த கான்வென்ட் இருக்க அமெரிக்கன் கவர்மெண்ட் சப்போர்ட்ல நடக்குது. அதுல சாதாரண ஒரு குழந்தைய சேர்த்தணும்னா 1 வருஷம். நான் எதுவும் இந்த கலெக்டர் கௌரவத்தை வச்சு குழந்தைய சேர்த்துக்கிட்டாங்க. அதுல என்னன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பெத்தவங்களா இருந்தாலும் குழந்தைய பார்க்கணும். இவ்வளவுதானே? 6 மாசம் கழிச்சு போய் பார்த்தா போச்சு. ஆமா லட்சுமி, இப்ப நாம போய் பார்த்து அவங்க ரூல்ஸ் நாம பிரேக் பண்ணுவாங்க. சரி நீ லட்சுமி அழைச்சிட்டு போட. ஆமா அதான். ஏன்னா என்னம்மா? ஒண்ணு செஞ்ச அண்ணா, என்ன? நம்ம கான்வென்ட்டுக்குள்ள போய் குழந்தைய தொட்டு தூக்கி கொஞ்சம் விளையாடணும் நினைச்சாதானே 6 மாசத்துக்கு ஒரு தரம் போகணும். ஆமா. வெளியே நின்னு பாத்துட்டா? என்ன? கான்வென்ட்டுக்கு வெளியில தூரத்துல நின்னு புள்ள ஒரு தரம் பாத்துடலாமே. ஏன்னா இது கூட முடியாதா? முடியும் முடியும். கான்வென்ட் கொடைக்கானல்ல இருக்கு இருக்கு. அத பத்தி என்ன செய்யலாம்னு நான் யோசனை பண்ணி சொல்றேம்மா. என்ன செய்ய போறீங்க? என்னடா அது சமாளிச்சிட்டோம் சந்தோஷப்பட்டேன், திடீர்னு இப்படி கேட்டாங்க. அந்த பாருங்க, பாபுவை தான் பிரிஞ்சு தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப லட்சுமியை பைத்துக்கிறேன். அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கிறேன், நான் சமாளிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி கொடைக்கானல்ல கான்வென்ட்டாவது இருக்கா? இருக்குடா இருக்கு. நீ வா. நீ லட்சுமி, அது ஒண்ணும் சிரமம் இருக்காதுமா. நான் இப்ப கொடைக்கானலுக்கு போய் அந்த மதரை சந்திச்சு குழந்தைய நேர்லயும் பாக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரி, அப்படி இல்ல நீ சொன்ன மாதிரியாவது செஞ்சிடலாம். உங்கள்கிட்ட நான் இந்த சலுகையை எதிர்பார்க்கிறேன். சரி, குழந்தைங்களா பாத்தீங்களே, மேற்கொண்டு நான் என்ன செய்யணும்ன்றத பத்தி நீங்க தாய்ங்க விரும்ப அவங்கள காம்பவுண்ட் வெகு தூரத்துல நான் நிறுத்தி வச்சிருக்கேன். நான் இப்ப காமிச்ச பாருங்க, அந்த குழந்தைய மத்த குழந்தைகளோட நீங்க விளையாட விட்டுருங்க. மத்த நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி குழந்தைகளை விளையாட விடுறதுல ஒரு ஆபத்து இருக்கு. எப்படி? எவ்வளவுதான் தூரத்துல நிக்க வச்சாலும் குழந்தைய பெத்தவங்க இல்லையா? குழந்தைங்க முன்னும் பின்னும் ஓடி ஆடி விளையாடும் போது அவங்க முகத்தை பார்த்துட்டா சந்தேகப்படுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு போகுதுல்ல. அதனால நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க சொன்ன குழந்தைய மத்த குழந்தைகளோட கிளாஸ் ரூம்ல இருந்து பிரேயர் ஹாலுக்கு அழைச்சிட்டு போறேன். அதாவது அவங்க முதுகு புறம் தான் தெரியும். எப்படி? பெஸ்ட் ஐடியா மதர், ரொம்ப தேங்க்ஸ். குழந்தைய நேர்ல பாக்குறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி செய்தேன். ஆனா கான்வென்ட் சட்டத்துக்கு புறம்பா எதுவுமே செய்யறதுக்கு இல்லைன்றான். பரவாயில்ல, வெளியில இருந்து பாத்துடலாமே. அதுக்கு தான் எற்பாடு பண்றேன். கரெக்டா 10 மணிக்கு பிரேயர் ஆளுக்கு குழந்தைங்களை அழைச்சிட்டு போவாங்க. அப்ப நம்ம இங்க இருந்தே பார்க்கலாம். ஓ 10 மணி ஆச்சா? வரணுமே. பாருமா வராங்க. நம்ம பாபு இங்க என்ன அது? அது மத்தியில போற குழந்தை. என்னன்னா
என் பாபு எப்படி இருப்பான்? நீ தூரத்துல இருந்து பாக்குறதுனால அப்படி தெரியுது. நல்லா பார்க்க வேண்டாம். அப்புறம் நான் கண்டுபிடிச்சிருவேன். இங்க என் பாபு இல்லவே இல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் குழந்தை என்னமா பண்ணிட்டீங்க? என் பாபு என்ன விட்டு போயிட்டான். என் பாபு என்னங்க, இந்த கூட்டத்துல ஒரு குழந்தை ஓடி வருது பாருங்க. என்னங்க, அதோ 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 ஓடி வருது பாருங்க. எப்படிங்க? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கிட்ட பாக்கலாம் வாங்க. பார்த்து என்ன பண்றது? அது நமக்கு கிடைக்குமா? கிடைக்குதோ கிடைக்கலையோ, கிட்ட போய் ஆசை தீர பார்த்துட்டாவது ஊருக்கு போயிடலாம் வாங்க. இவங்கதான் குழந்தைக்கு அப்பா அம்மாவா இருப்பாங்களோ? இல்லன்னா அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஆடுவாளா? சரி வா சொல்றேன். என்னங்க, குழந்தைய தூக்கிட்டு பரமா போயிடலாமா? வைத்தியம், குழந்தை யாருது, என்ன சமாச்சாரம், அவங்க கொடுப்பாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம்? நீங்க தான் குழந்தைக்கு அப்பா அம்மாவா? நாங்க தான் அப்பா அம்மா. என்ன இப்போ? ஆமா, உங்களுக்கு என்ன அவ்வளவு அலட்சியம்னு கேக்குறேன். நீங்க பெத்தவங்களா? பெற்றவங்களுக்கு என்னப்பா இப்போ? ஏமா குழந்தைய தனியா படகுல உட்கார வச்சு காயல்ல விட்டுட்டீங்க. அது அப்படியே காயல் வழியா நகர்ந்து கடலுக்கிட்ட வந்துருச்சு. அந்த நேரத்துல நான் மட்டும் பார்க்காம இருந்திருந்தா குழந்தை கடல்ல முழுகி செத்துருக்குமாமா. என்னங்க, குழந்தைய கடலுக்குள்ளதான் தேடணும்னு சொன்னீங்க. இந்த குழந்தை கடல்ல தான் கிடைச்சிருக்கு. ஆக கூடி இது அநாத குழந்தைன்னு நல்லா தெரியுது. இந்தாப்பா, இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா நாங்க இல்ல. குழந்தைக்கு அப்பா அம்மா நீங்க இல்லையா? நாங்க இல்லப்பா. கேளப்பா, நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்குறோம். இந்த குழந்தை சம்பந்தமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? பேசுவோம், நல்லா பேசுவோம். நம்ம வீட்டுக்கு வாங்க, உட்கார்ந்தே பேசுவோம். என்ன டாக்டர், எல்லாரும் பேசாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, எங்களால ஆன எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அங்க எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படல. எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாம இருக்கிற இந்த நேரத்துல கூட அந்த பொண்ணோட வாய் பாபு பாபுங்கிற வார்த்தையை மட்டும் கரெக்டா முன்முணுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க அந்த குழந்தையை கொண்டு வந்து காட்டினா ஒரு சடன் சேஞ்ச் ஏற்படலாம். அதுக்கு கூட உங்களுக்கு கொஞ்சம் தான் டைம் இருக்கு. சீக்கிரம் முயற்சி பண்ணி பாருங்க. அப்பா, கேட்டீங்களாப்பா டாக்டர் சொன்னது? என் குழந்தைய உங்க தெய்வம் தான் மறைச்சு வச்சிருக்கு, அது கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கும்னு சொன்னீங்களே. இப்ப லட்சுமி கிட்ட குழந்தைய கொடுக்க வேண்டிய நேரத்தையும் டாக்டர்கள் குறிப்பிட்டு போயிட்டாங்க. எங்கப்பா உங்க தெய்வம்? எங்கப்பா என் குழந்தை? எங்கப்பா உங்களுடைய தெய்வ நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை? பாத்தியாப்பா, என் மருமகன் நிலைமை பாத்தியா? என் மகன் சொன்னதெல்லாம் கேட்டியா? எங்கப்பா உங்க தெய்வம்னு கேட்டான். அவன கேட்கறது எத்தனையோ பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதை விட எங்கப்பா உங்க தெய்வ நம்பிக்கைன்னு கேட்டுட்டானே, கேட்க விடலாமா? அப்படி நல்லா நான் சொல்றது கேளு. உன்னை நம்புறவங்களுக்கு ஒரு கேவலமும் வராதுங்கிறது நிஜமா இருந்தா, உன்னை நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆபத்தும் நெருங்காதுங்கிறது உண்மையா இருந்தா, நீ கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம், அதனை பேசும் தெய்வம்ங்கிறது சத்தியமா இருந்தா, அந்த பொண்ணு உயிர் போறதுக்குள்ள அவ குழந்தை அவ கையில கொடுத்துடு. இந்தாங்க. என்ன
நான் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாம் இருக்குங்க. என்னப்பா உன்ன எனக்கு தெரியாதா? இது என்னன்னு தானே கேட்டேன். திருப்பதிக்கு போயிருந்தாங்க. அந்த பிரசாதத்தை கலெக்டர் ஐயாட்ட கொடுக்கலான்னு வந்தேன். உங்களை பார்த்தா உங்க கையிலே கொடுத்து. சந்தோஷம். என்னப்பா குழந்தைய கொடுன்னு கையேந்து நிக்கிற, அதுல கொண்டாந்து பிரசாதம் வைக்கிறியே, உன் விளையாட்டுக்கு நானும் ஆளு? நீ என்ன கொடுத்தாலும் சரி, குழந்தை ஐயா நீ பேசும் தெய்வம் ஐயா. டேய் சந்து, என்னடா கேட்டேன்னு? எங்கப்பா உங்க தெய்வ நம்பிக்கைன்னு கேட்டியா? இந்த பாருடா, இங்க இருக்கடா என் தெய்வ நம்பிக்கை, இங்க இருக்கடா குழந்தை, இங்க இருக்கடா என் தெய்வம். லட்சுமி, பாபு நம்ம குழந்தை உயிரோட இருக்கா. லட்சுமி, லட்சுமி இத பார், நம்ம பாபு உயிரோட இருக்கா. இத பார் லட்சுமி, இத பார், இத பார் நம்ம குழந்தை பாரு, நம்ம பாபுவை பாரு லட்சுமி, நம்ம பாபுவை பாரு பாரு. இந்திய நாட்டில் பிறந்த ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளும் நோக்கத்தோடு இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்த பர்மாவைச் சேர்ந்த கோடீஸ்வரர் யூனசன் தம்பதிகளுக்கு அவர்கள் விருப்பம் போல் ஒரு இந்திய குழந்தை கிடைத்துவிட்டது. யூனசன் தம்பதிகள் தங்கள் லட்சியம் ஈடேறிவிட்ட பூரிப்போடு இம்மாதம் 15ஆம் தேதி குழந்தையோடு திருச்சியிலிருந்து விமானம் மூலமாக பர்மாவுக்கு பயணமாகிறார்கள். சந்துரு, இன்னைக்கு தானே தேதி 15. என்னப்பா செய்கிறது? இப்ப மணி 11 தான். 12:30 மணிக்கு தான் திருச்சியிலிருந்து பிளேன் கிளம்புது. இப்ப 11:30 மணிக்கு மதுரையிலிருந்து போற பிளேன்ல போனோம்னா கண்டிப்பா பிடிச்சிடலாம். ஓகே. அதோ அங்க பாரு, பிளேன் ஓடி வருது பாரு. பாத்தியா, இந்த பிளேன்ல தான் நாம பர்மாவுக்கு பறந்து போறோம். பாரு, அதோ பாருங்களேன், அதோ நம்ம பாபுங்க. பாபு, 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 பாபு. லட்சுமி, 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 இங்க பாரு, இங்க பாரு. யாராவது டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர் பாருங்க சார், பாருங்க சார். என்ன சார்? ஒண்ணு இல்ல, திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சியில் எப்படி ஆயிருக்காங்க. சரியா சார்? நீங்க? நான் தான் இந்த குழந்தையுடைய தகப்பனார். அது என் மனைவி. இந்த குழந்தை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஒரு மீனவன் கிட்ட இருந்து வாங்கினோம். மீனவன் கிட்ட இருந்து? ஆமா. அந்த மீனவன் குழந்தை கடலோரத்தில் ஒரு போட்டில கண்டதாக சொன்னான். எங்களை மன்னிச்சிருங்க சார், நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம். இந்த குழந்தை மேல எங்களுக்கு ஏற்பட்ட பாசத்தினாலே குழந்தையின் அப்பா அம்மா யாருங்கிறத விசாரிக்கணுங்கிற நினைவு கூட எங்களுக்கு வராம போச்சு. மன்னிச்சிருங்க சார். அப்படிலாம் சொல்லாங்க சார். உங்க குழந்தை மேல என் மனைவி எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா? டாக்டர் சார் எப்படி இருக்க சார்? கொஞ்ச நேரத்தில் சரியா போயிடும் சார். என் குழந்தை எங்க? அவங்க அம்மா கிட்ட போயிட்டாங்க. குழந்தை அவங்க அம்மா கிட்ட போயிட்டான். அப்போ நான் அம்மா இல்லையா? நான் அம்மா இல்லையா? ஆமா, நான் அம்மா இல்ல, நான் அம்மா இல்ல, நான் அம்மா இல்ல. என் குழந்தை உங்க கையில கிடைச்ச எத்தனை நாள் இருக்கும்? 10-15 நாள் தான் சார் இருக்கும். 15 நாளுக்குள்ள அந்த அம்மா இப்படி? 15 நாளா? இந்த குழந்தைய பார்த்த மறுகணமே தன் உயிரே இந்த குழந்தை மேல வச்சுட்டான் சார். இப்ப என்னோட சந்தேகம் இல்ல, இவ உயிரோட பர்மாவுக்கு திரும்பி வருவாளா இல்ல தன் உயிரை இந்த குழந்தை கிட்ட விட்டுட்டு போயிடுவாளான்னு தான். அப்படிலாம் ஒண்ணா பயப்படாதீங்க.
Your attention, please. Indian Airlines announced the departure of flight 102 to Madras. Passengers are requested to board the aircraft VTAXB. Thank you. அம்மா இல்ல சார் டைம் ஆச்சு புறப்படலாம் சார் புறப்படலாம் டைம் ஆச்சு எழுந்துரு குழந்தையா என்ன பேசுற உங்க குழந்தை கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க நான் கேட்டா கொடுப்பாங்க அம்மா குழந்தைய குடுமா குடுமா நான் நல்லா பாத்துக்குவேம்மா குடுமா என் உயிருக்கு உயிரா பாத்துக்குவேம்மா குடுமா குடுமா அம்மா குழந்தைய பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இப்ப நீங்க ஊருக்கு போங்க ஒரு நாளைக்கு நானும் என் ஒய்ஃபும் குழந்தைய தூக்கிட்டு உங்க ஊருக்கே வரோம் ஆமாமா நாங்க கொண்டு வந்து விட்டுருவோம் இப்ப நான் குழந்தை இல்லாம ஊருக்கு போக மாட்டேன் என்ன வளர்றேன் புறப்பட டைம் ஆச்சு இருங்க ராஜா வாடா என்கிட்ட வாடா ராஜா வாடா வர மாட்டேங்கிறேன் Mr. and Mrs. Nuzin, passengers bound for Rangoon en route Madras are requested to report at the takeoff immediately. Thank you. குழந்தை இல்லாம எப்படி வர்றது இல்லையா இந்த குழந்தை இதெல்லாம் எடுத்துக்கலாமா இதை யாரும் கேட்டு வாங்கிட மாட்டாங்க இல்ல இல்ல குழந்தை இல்லாம வர மாட்டேன்னு சொன்னேன் இந்த குழந்தை நான் எடுத்துக்கிறேன் நீ ஊருக்கு போயிடுவா உனக்கு அங்க என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி தரேன் என்னங்க இது ஒண்ணும் பேச மாட்டேங்குது பொம்மை அப்படி பேசும் வாய் பொம்மையை கொடுத்து ஏமாத்திட்டீங்க நான் பாபு இல்லாம வர மாட்டேன் நான் இங்கே செத்து போயிடுறேன் பாபு நான் வர மாட்டேன் குழந்தை மேல நான் உயிரையே வச்சிருந்தேனே தெரியாதா உங்களுக்கு பாபு வச்சிருந்தேன் 15 நாளைக்குள்ள இவ்வளவு பாசம் வச்சிருந்தா 10 மாதம் சுமந்து வச்சு அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க குடுப்பாங்களா அவங்க என்ன சொல்ற நீ நான் எப்படி வருவேன் நான் புதையல் எடுத்த சொத்து போயிடுச்சு என்ன தாயாக்க வந்த தெய்வம் போயிடுச்சு 15 நாளுக்குள்ள என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டு போயிட்டானே நான் எப்படி வருவேன் யூனிஸே நான் வரமாட்டேன் யூனிஸே நான் வரமாட்டேன் டைம் ஆயிடுச்சுமா வாங்கம்மா பாபுவை ஒரே ஒரு தடவை பாத்துறேன் பாரு இங்க இருந்தே பாரு பாபு வரேன்டா உங்க அம்மாவை பார்த்தது நீ ஓடி போயிட்டல்ல நானும் போறேன்டா உன்னை விட்டுட்டு ஊருக்கு போக மாட்டேன் இந்த உலகத்தை விட்டே போயிடு போடா அம்மா தாயினுடைய உள்ள எந்த அளவுக்கு வேதனைப்படும் தெரிஞ்சுதானே நீ உன்னுடைய குழந்தையை தியாகம் பண்ணு இதோ பார் தியாகம் செய்த உள்ளம் பூரிக்கணுமே தவிர இப்படி புழுங்க கூடாது லட்சுமி ஏமா அந்த திருப்பதி என் மனசுக்குள்ள பூந்து என்னமோ சொல்றான் என்னப்பா அதாவது பாபு திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ள பூந்து ஓடி வந்து லட்சுமி அம்மான்னு கட்டிய போறான் என்னப்பா நீங்க வேற இந்நேரம் அவங்க பம்பாயில இருந்து பர்மாவுக்கு போயிருப்பாங்க பம்பாயாவது பர்மாவது இந்த உலகத்தையே ஒத்த கால அந்த திருப்பதியான் சொல்றான்ற பேசுறான் நீ பாத்துனாரு பாபு உடப்புற நிலைய பாரு நீங்களா ஏன் இங்கே அடிக்கிறீங்க வாங்க 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 இது உங்க பாபு வீடுதான் வாங்க வாங்க என்ன ஒரே ஆச்சரியமா இருக்கு நான் நம்பவே முடியல என்னால ஆமா நீங்க பர்மாவுக்கு போகலையா பர்மாவுக்கு தாங்க போய்கிட்டு இருந்தோம் ஆனா பாம்பே ஏர்போர்ட்ல இருக்கும்போது என் மனைவி திடீர்னு மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்து உடனே ஒரு டாக்டரை வரவழைச்சு பார்த்தோம் டாக்டர் பார்த்துட்டு என் மனைவி கர்ப்பவதின்னு சொன்னா வெரி கிளாட் உங்க குழந்தை தொட்டு தூக்கின பாக்கியம் தாங்க எங்களுக்கு குழந்தை கிடைச்சது ஆண்டவனே எங்களுக்கு குழந்தை கொடுத்த பிறகு உங்க மனசை நோக வச்சு உங்க குழந்தைய தூக்கிட்டு போறது சரியில்லைன்னு நினைச்சுதான் இங்க ஓடி வந்துட்டோம் ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன செய்து சொல்லுங்க நாங்க இந்தியா புறப்படும் போது ஒரு இந்திய குழந்தையோட தான் திரும்பணுங்கிற உறுதியோட வந்தோம்
இப்பவும் சொல்றேன், என் மனைவிக்கு பிறக்க போற குழந்தை இந்திய மண்ணிலே, அதுவும் உங்க வீட்டுல தான் பிறக்கணும். ரொம்ப சந்தோஷம். அதுவரையிலும் நாங்க 2 பேரும் இங்கதான் இருப்போம். தாராளமா. அவளுக்கு குழந்தை பிறந்த பிறகு நீங்க 2 பேருமா அந்த குழந்தைய தூக்கி எங்க கையில கொடுக்கணும். அந்த குழந்தையோட நாங்க பெருமாவுக்கு போறோம். தாராளமா இங்கே தங்குங்க. ஆமா, அந்த ஆனந்தத்துல அவனை மறந்துடலாமா? எல்லாம் அவன் சரி. கும்பிடுங்க, அவனை கும்பிடுங்க. நீங்களும் தான் என்ன சும்மா உட்காந்துருக்கீங்க? ஏன் கும்பிடுங்க. இறைவனுக்கு அடுத்த ஸ்தானத்தை வகிக்க மனித பிறவிக்கு தகுதி உண்டா என்ற கேள்வியில் ஆரம்பித்தோம். லட்சுமியின் வாழ்க்கையிலிருந்து நல்ல பதில் கிடைத்து விட்டதல்லவா? எப்படி? தான் பெற்ற ஒன்றை, தன் உயிருக்கு மேலான குழந்தை செல்வத்தை, மலடி மலடி என்ற மாசகத்த பிறந்த மாமணியை மற்றொருத்திக்கு மனப்பூர்வமாக உயிரோடு வாரி கொடுத்தாளே, அந்த தியாக உள்ளம்தான், அந்த பண்புதான் இறைவனுக்கு அடுத்த ஸ்தானத்தை வகிக்க மனித பிறவிக்கு தகுதி உண்டு என்பதை நிரூபிக்கிறது. அந்த தியாக உள்ளம் வாழ்க. அந்த தியாக உள்ளத்தை மனித பிறவிக்கு அளித்த பேசும் தெய்வம் வாழ்க.